டெசிமல் நம்பர்ஸ்ல HCF கண்டுபிடிக்கிறதுல குழப்பமா இருக்கா? கவலையே வேணாம். வாங்க இதை எப்படி ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. 0.54, 1.8 அப்புறம் 7.2. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியுது இல்லையா? உண்மைய சொல்ல போனா இதுல இருக்கிற ஒரே சிக்கல் இந்த டெசிமல் பாயிண்ட்ஸ், அதாவது தசம புள்ளிகள் தான். அத மட்டும் நாம சரி பண்ணிட்டா இந்த கணக்கு ரொம்பவே சுலபம். இதுக்கான சூப்பர் ட்ரிக் என்னன்னா, இந்த டெசிமல் பாயிண்ட கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுறது தான். ஆமா, நாம இத ஒரு முழு எண் கணக்கா மாத்தி வேலையை சிம்பிள் ஆக்க போறோம். சரி, முதல் ஸ்டெப்புக்கு போலாம். இந்த டெசிமல்ஸை எப்படி நீக்கிறது? இங்க பாருங்க, 0.54 வந்து 54 ஆவும், 1.8 வந்து 180 ஆவும், 7.2 வந்து 720 ஆவும் மாறிடுச்சு. ஆனா இது எப்படி ஆச்சு? இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. கொடுத்திருக்கிற நம்பர்ஸ்ல எந்த நம்பருக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதிக இடங்கள் இருக்குன்னு பார்க்கணும். நம்ம கணக்குல 0.54ல 2 இடம் இருக்கு. அதனால நாம எல்லா நம்பர்ஸையும் 100ஆல பெருக்கணும். அதனால தான் 1.8 வந்து 180 ஆச்சு, 7.2 வந்து 720 ஆச்சு. சிம்பிள். ஓகே, இப்ப நம்ம கிட்ட டெசிமல்ஸ் இல்ல. வாங்க அடுத்த ஸ்டெப்க்கு போலாம். இந்த புது முழு எண்களுக்கு HCF கண்டுபிடிக்கணும். இப்ப நம்மளோட கேள்வி ரொம்பவே ஈஸி ஆயிடுச்சு. 54, 180 அப்புறம் 720. இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். இது நம்ம வழக்கமா செய்யறது தான். இந்த 3 எண்களுக்கும் பொதுவான மிகப்பெரிய வகுத்தி, அதாவது HCF என்னன்னு பாத்தீங்கன்னா 18. இந்த 3 எண்களுமே 18ஆல முழுசா வகுப்படும். சோ HCF 18. சூப்பர். நாம இப்போ கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. நாம முதல்ல எடுத்த அந்த டெசிமல் பாயிண்ட திரும்பவும் அதோட இடத்துல வைக்கணும். ஞாபகம் இருக்கா? முதல் ஸ்டெப்ல 100ஆல பெருக்கணும் இல்லையா? இப்ப அதுக்கு நேரா உல்டா 100ஆல வகுக்கணும். நமக்கு கிடைச்ச HCF 18. அத 100ஆல வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.18. அவ்வளோதான். கணக்கு முடிஞ்சது. சரி, நாம இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அந்த இறுதி பதில பாத்துரலாமா? ஆமாங்க, 0.54, 1.8 மற்றும் 7.2 ஓட HCF 0.18. பாத்தீங்களா, எவ்வளவு சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டோம்? அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். முதல்ல முழு எண்ணா மாத்துங்க, அப்புறம் HCF கண்டுபிடிங்க, கடைசியா திரும்பவும் டெசிமலா மாட்டுங்க. இந்த 3 ஸ்டெப்ஸ் தான். இது மாதிரி இன்னும் நிறைய கணக்குக்கான ஈஸி ட்ரிக்ஸை கத்துக்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.